ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து முதல் தியான ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைராவிருதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்திரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மாராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் தியான ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கராச்சாரியார் தட்சிணாமூர்த்தியை பார்த்து போற்றுகிறாராம், அவரை பார்த்து துடி பண்றாராம். என்ன சொல்றார் என்றால், மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம். அதாவது நம்ம தட்சிணாமூர்த்தியின் அந்த ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தோம் என்றால் அது ரொம்ப ஒரு இளமையான ஒரு ஸ்வரூபமாக இருக்காம் அவரின் ஸ்வரூபம். இப்படி இளமையான ஸ்வரூபத்தோடு இருக்கும் தட்சிணாமூர்த்தி முதுமையான அந்த ரிஷிகளுக்கு முனிவர்களுக்கெல்லாம் அந்த ஞானத்தை உபதேசிக்கிறார் என்று சொல்றார். யங்கா இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஓல்டா இருக்கிற சேஜஸ்க்கு அந்த ஒரு முனிவர்களுக்கும் அந்த ரிஷிகளுக்கும் அந்த ஞானத்தை வழங்குகிறார் என்று சொல்றார். இந்த ஒரு விஷயத்தை தான் பின்வரும் ஒரு ஸ்லோகத்திலும் அவர் சொல்வார். ஆனா இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, இப்படி யங்காக இப்படி இளமையாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம், அந்த பரம்பிரம்மத்தின் தத்துவத்தை தன்னோட மௌனத்தாலேயே அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லித்தரார் என்று சொல்றார். அதனால்தான் தட்சிணாமூர்த்திக்கு மௌன குரு என்று இன்னொரு பேரை வச்சும் நம்ம அழைப்போமாம் அவரை. அதனால் அவரோட மௌனத்தாலேயே எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வாயை திறக்காமலேயே எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமலேயே அந்த ஞானத்தை தரக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்ம தட்சிணாமூர்த்தி. மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைர் ஆவிருத்தம் பிரம்மனிஷ்டைஹி. அதாவது இந்த ஒரு தட்சிணாமூர்த்தி இப்போ ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார், அமர்ந்துட்டு இருக்கார். இவரை சுத்தி யார் இருக்கா என்றால் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகனை, ரொம்ப வயசான ரொம்ப முதுமையான வயசுல இருக்கிற ரிஷிகளும் முனிவர்களும் அந்த குருமார்கள் எல்லாருமே அவர் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கு என்றால், இளமையாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி இந்த முதுமையில இந்த ஒரு ஓல்டா இருக்கும் இந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அந்த ஞானத்தை பரிமாறுற மாதிரி இருக்காம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம சங்கராச்சாரியர். அதனால் அந்த தட்சிணாமூர்த்தி அந்த ஒரு ஞானத்தை அழுத்து கொண்டே இருக்கும்போது அப்போ அவர் சின் முத்திரையோடு இருக்கார், சிதானந்த சுரூபமாக இருக்கார் என்றும் சொல்றார். வசிஷ்டாந்தே வசத் ரிஷிகனை ராவிருத்தம் பிரம்ம நிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்திரம் ஆனந்த மூர்த்திம். அதாவது ஆனந்த மூர்த்தியாக சிதானந்த ரூபமாக இருக்கும் அந்த சிவன், தட்சிணாமூர்த்தியாக இருக்கும் சிவன், அவர் தன்னோட கரங்களில் சின்முத்திரையை ஞான முத்திரையை வியாக்கியான முத்திரையை வைத்திருக்கார் என்றும் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியார். ஸ்வாத்மாராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. ஸ்வாத்மாராமம் அதாவது தன்னை தவிர வேற எந்த விஷயத்திலும் அவருக்கு ஆனந்தம் என்பதே இல்லையா. அதாவது தனக்குள் இருக்கும் அந்த ஆத்மா தான் அந்த பரமாத்மாவாக இருந்தாலும் நம்மளோட தட்சிணாமூர்த்தி சிவனின் ஸ்வரூபமாக இருக்கார். சிவன் யார்? பரமாத்மாவாக இருக்கார், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கார். அதனால் தன்னை தவிர வேறு எந்த விஷயத்திலும் அவருக்கு ஆனந்தம் இல்லை என்று சொல்லும் போது அவருக்கு எந்த விஷயத்திலும் பற்றுகள் ஆசை இல்லை என்று ஒரு பொருள் வர்றது. அதனால் சுவாத்மாராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்தி மீதே, எப்பொழுதும் சிறுத்த முகத்தோட ஒரு புன்முறுவலோட இருக்காராம் தட்சிணாமூர்த்தி. அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு எனது வணக்கங்கள், எனது நமஸ்காரங்கள் என்று சங்கராச்சாரியா தட்சிணாமூர்த்தியை ரசித்து அனுபவித்து இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பாட ஆரம்பிக்கிறாராம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம ஆசையின் பிடியில் என்ற தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். இந்த ஆசையின் பிடியில் என்கிற இந்த நீதி கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு நபர் இருக்காராம். அந்த நபருக்கு அவர்கிட்ட ஒரு குரங்கு இருந்ததாம் முன்னாடி. இப்படி அவர்கிட்ட முன்னாடி இருந்த இந்த குரங்கு அவர்கிட்ட தப்பித்து போயிடுத்து என்று சொல்றான். இப்படி தன்னிடமிருந்து தப்பிட்டு போனா தன்னோட அந்த குரங்கை திருப்பி பிடிக்கணும், அந்த குரங்கை என்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கணும் என்ற ஒரு யோசனை பண்றாராம் இந்த நபர். அவன் யோசனை பண்ணும்போது அவர் இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணலாம் என்று சுத்தி பார்த்துட்டு இருக்காராம் ஒரு ஆத்துல. அப்போ ஒரு இடத்துல ஒரு பானை அவர் கண்ணில் படுறதாம். இந்த பானையை பார்த்த உடனே இந்த நபர் சிரிக்க ஆரம்பிக்கிறாராம்.
இப்ப இந்த நபர் அவரோட மனதில் வந்த அந்த எண்ணம் என்ன? அவரோட மனதில வந்த அந்த யோசனை என்ன? இந்த யோசனையை பயன்படுத்தி அவர் அந்த குரங்கை பிடித்தாரா இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.